Hi friends, good evening. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா SQL சர்வர்ல எப்படி ஆர்டர் பை யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஆர்டர் பை எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து என்கிட்ட ஒரு டேபிள் நேம் இருக்கு. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னு கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு ஃபெச் ஆகி வந்துடும். ஸோ இதுல எனக்கு ரெண்டு காலம் இருக்கு. ஒன்னு வந்துட்டு கண்ட்ரி நேம், அனதர் ஒன் இஸ் ஸ்டேட் நேம். ஸோ எனக்கு இந்த கண்ட்ரி நேம் வைஸ் ரெக்கார்ட்ஸ் வேணும், இந்த கண்ட்ரி நேம் அசெண்டிங்ல வேணும் அப்படிங்கிற ஒரு கேஸ்ல என்ன பண்றேன் அப்படின்னா ஆர்டர் பை செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் ஆர்டர் பை கண்ட்ரி நேம் என்ன காலமோ அந்த காலம் எதுவுமே நான் கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டா அது அசெண்டிங்ல எடுத்து ரெக்கார்ட்ஸை ஃபெச் பண்ணி கொடுத்துரும். அர்ஜென்டினா, ஆஸ்திரியா, இந்தியா அசெண்டிங்ல வந்துச்சு பார்த்தீங்களா. அப்படி இல்லை, எனக்கு வந்துட்டு நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம் அசெண்டிங்ல. அப்படி இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக அசெண்டிங் எடுத்துட்டு வந்துடும். எனக்கு ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு கண்ட்ரி நேம் வந்து டிசெண்டிங்ல வேணும் அப்படிங்கிற கேசஸ்ல நீங்கள் டிசெண்டிங் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட்ஸ் வந்து டிசெண்டிங்ல ஃபெச் ஆகி கொடுத்துரும். இப்போ இதில் இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னா எனக்கு கண்ட்ரி நேம் வந்துட்டு டிசெண்டிங்கில் வேணும், அதே சமயம் இந்த கண்ட்ரிக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாமே எனக்கு வந்துட்டு அசெண்டிங்கில் வேணும் அப்படிங்கிற கேசஸில் கண்ட்ரி நேம் இன் டிசெண்டிங் அண்ட் ஸ்டேட் அசெண்டிங் அப்படின்னா கண்ட்ரி நேமை டிசெண்டிங்கில் போட்டுக்கணும், ஸ்டேட் நேம் செகண்ட் காலம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்துட்டு அசெண்டிங்கில் போட்டிங்க அப்படின்னா கண்ட்ரி நேம் வந்துட்டு உங்களுக்கு டிசெண்டிங்கில் ஆயிரும், ஸ்டேட் நேம் வந்துட்டு அசெண்டிங்கில் ஆயிரும். 1 minute. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி நேம் வந்துட்டு அசெண்டிங்கில் இருக்குது, சாரி டிசெண்டிங்கில் இருக்குது, ஸ்டேட் நேம் வந்துட்டு அசெண்டிங்கில் இருக்குது. அவ்வளோதான். ஆர்டர் பை வந்து ரொம்ப சின்ன கான்செப்ட் தான், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ்.